ஜெனி வரலையா? இல்ல, அவ ஊருக்கு போயிட்டா. ஏன்? மதருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. காலையிலேயே அவ போயிட்டா. நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்படி பண்றா? ப்ளீஸ் மாதவன், அவ மேல எந்த தப்பும் இல்ல. அவ இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பேன். ஹம். மாதவன், ம், நானும் வரட்டுமா? ஓ, ம், ம். மனசு சரியில்லை, அதான். அவளுக்காக வேண்டான்னு சொன்னேன். என்னோட காதல் அவமதிச்சு எனக்கு துரோகம் பண்ண மீராவை என்னால் மன்னிக்கவே முடியல. என் இதயம் வெடிச்சு செதற மாதிரி இருக்கு. மீராவால் விட முடியாது, விட முடியும்னு எனக்கு தோணலை. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை விட இன்னொரு பொண்ணு முக்கியம் இல்லைல்ல? என் மேலேயே எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஜெனி, ஜெனி நில்லு. ஜெனி நில்லு. ஜெனி வா சொல்றது என்ன விட. ஜெனி ஜெனி சொல்றது ஜெனி வா சொல்றது. என்ன ஜெனி ப்ளீஸ் வேண்டாம். சொல்றது கேளு ஜெனி. வா ஜெனி. என்ன விட. வா ப்ளீஸ் வா. வா ஜெனி. என்ன விட. வா ப்ளீஸ் ஜெனி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். என்ன விட. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். எனக்கு மாதவன் வேண்டாம்.
நான் மறந்துடுறேன். அவ எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம். உனக்கு நான், எனக்கு நீ மட்டும் போதும். நான் தான் தப்பு பண்ண. நீ மட்டும் சாக நான் சம்மதிக்க மாட்டேன். வேணும்னா நம்ம 2 பேரும் ஒன்னா செத்துடலாம். நீ இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாது ஜெனி. நீ என்னை காப்பாத்தி இருக்க கூடாது மீரா. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எனக்கு உன்னையும் மாதவனையும் மறக்கவும் மன்னிக்கவும் என்னால முடியல. அழகில்லைனாலும் நானும் ஒரு பொண்ணு தானடி. அதனால எப்போ வேணாலும் நான் வைலண்டா மாறலாம். அப்படி மாறிட்டா என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது உங்க 2 பேருக்கும் ஆபத்தானது. பயப்படாத. நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டதுனால உங்க காதலை தடுக்க நான் யாரு? நீங்க உங்க இஷ்டம் போலயே வாழ்ந்துக்கோங்க. ஆனா இன்னும் என்ன முட்டாளாக்காதீங்க. அதனால நான் உனக்கு ஒரு ஃபேவர் கொடுக்குறேன். நான் என் டைரியில ஒரு தற்கொலை கடிதம் எழுதியிருக்கேன். அதுல என் சாவுக்கு காரணம் நான் மட்டும்தானே எழுதியிருக்கேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எனக்கு கொன்னுடு. அப்புறம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க. ஆனா நீங்க அது பண்ணலன்னா அது உங்களுக்கு தான் ஆபத்து.